Dear friends, very warm welcome to all. So, நம்ம consecutive 12th standardல chapter 3 theory of equationsல இருந்து ஒரு சம்ஸா பார்த்துட்டே வரோம். லாஸ்டா கூட நம்ம reciprocal equations பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். reciprocal equationனா என்ன, அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், அதுல எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதுல ஈவன் டிகிரி reciprocal equationனா என்ன, ஆட் டிகிரி reciprocal equation ஒண்ணா பார்த்துட்டே வந்தோம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து டீல் பண்ணோம். ஈவன் டிகிரி reciprocal equation ஒன்னு எடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது அதுல ஃபேக்டர்ஸே கொடுக்கல, ஆனா மிடில் டேர்ம் 0வா இருந்தா x is equal to 1, x is equal to minus 1 சொல்யூஷன்ஸ் டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருந்தனால அந்த ஐடியா வச்சு சால்வ் பண்ணோம். அதுக்கடுத்து இன்னொரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், அதுவும் ஈவன் டிகிரி தான். அதுல 1 ஆஃப் தி ரூட் 1/3 கொடுத்துட்டாங்க. சோ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். 1/3ங்கிறது 1 ஆஃப் தி ரூட்னா 3 is also a root, அப்படி ஒரு மாடல்ல போட்டோம். இப்ப பார்க்க போற மாடல் என்னன்னா, இதுவும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான். ஆனா இதுல ரூட்ஸ் எதுவுமே கொடுக்கல, சிம்பிளா கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சால்வ் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன் x power 4 minus 10x cube plus 26x squared minus 10x plus 1 is equal to 0 ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்து டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். டைப் 1 டைப் 2 என்னது, x power 4 ஸ்டார்டிங் ஓட கோஎஃபிஷியன்ட்டும் 1, ஃபினிஷ் கடைசியில இருக்கிற டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1. சோ ரெண்டு ஈக்குவலா இருந்து சேம் சைன், இதுவும் +1 இதுவும் +1, ரெண்டு ஈக்குவலா இருந்து சேம் சைனா இருந்தா அதுக்கு என்னது டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். டைப் 2 னா டிஃபரண்ட் சிம்பல்ஸ் இருக்கும். see listen, இப்ப பாத்தீங்கன்னா x power 4 minus 10x cube plus 26x squared minus 10x plus 1 is equal to 0. இது வந்து ஒரு டைப் 1 ஈவன் டிகிரி, பவர் வந்து 4 ஈவன் நம்பர். டைப் 1 ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப சால்வ் பண்ணி இதோட ஃபேக்டர்ஸ் கன்வர்ட் பண்ண போறோம். இதோட ஹையஸ்ட் டிகிரி வந்து ஹையஸ்ட் பவர் வந்து 4ங்கறனால இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து 4. சோ நமக்கு 4 ரூட்ஸ் கிடைக்கும். லிசன், இப்ப பாருங்க, இது 1 இது 1 ஈக்குவலா இருக்கு, இது -10 இது -10 இது ஈக்குவலா இருக்கு. அப்ப ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் உடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. சோ ஈக்குவல் இல்லாத டேர்ம் என்னது 26x squared. சோ x squared டேர்ம்னா ஈக்குவல் இல்லாம இருக்குது. x power 4 டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவலா இருக்குது, x cube டேர்ம் x டேர்ம் ஈக்குவலா இருக்குது. x squared டேர்ம்க்கு ஈக்குவலா டேர்ம் இல்லாதனால நம்ம x squared ஆல டிவைட் பண்றோம். இந்த ஈக்குவேஷன் டிவைடட் பை x squared. சோ x power 4 by x squared minus 10x cube by x squared plus 26x squared by x squared minus 10x by x squared plus 1 by x squared is equal to 0. see listen, இத கட் பண்ணும்போது இது ஹை பவர், இது லோ பவர். லோ பவர் ஃபுல்லா கட் பண்ணிரணும். ஹை பவர்ல ரிமைனிங் இந்த 4 minus 2 2, அப்ப x squared minus இது கட் பண்ணா 10x minus 10x x squared cancel plus 26 இது x ஒரு x cancel minus 10 by x plus 1 by x squared is equal to 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும் x squared ஆல டிவைட் பண்ணும்போது. இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். இங்கேயும் x squared இருக்கு, இங்கேயும் x squared இருக்குது. ரெண்டுலயுமே x squared டேர்ம் இருக்குனால அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும். x squared plus 1 by x squared. இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ். ரெண்டுலயுமே -10 இருக்கு. -10 காமனா வெளியிட்டா x plus 1 by x plus remaining என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம் 26 is equal to 0 அப்படினு சொல்லி இருக்கு. இப்போ ஒரு அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷனை ஒரு ஃபார்மட்டுக்கு நம்ம கன்வர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் என்ன செய்யறேன்னா, இந்த x plus 1 by x y ன்னு வச்சுக்கிறேன். y is equal to x plus 1 by x அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்றேன். ஏன்னா டம்மி வேரியபிள் வச்சு ஸ்கொயர் கடைசில கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சோ y ஸ்கொயர் இந்த சைடு ஸ்கொயர் பண்ணா x plus 1 by x the whole square. So y square x squared plus 1 by x squared plus 2 into x into 1 by x. அதாவது a plus b whole square ஃபார்முலா யூஸ் பண்றேன். ரைட் ஹேண்ட் சைடுல a squared plus b squared plus 2ab ஃபார்முலா கிடைக்குது. இந்த x உம் கேன்சல். So y squared இந்த 2 இந்த சைடுனா -2 is equal to x squared plus 1 by x squared. So x squared plus 1 by x squared ஓட வேல்யூ என்னது y squared minus 2. x plus 1 by x ஓட வேல்யூ என்னது y. இது அப்படியே எடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x squared plus 1 by x squared பதிலா என்ன பண்ணலாம்,
y squared minus 2 minus 10 x plus 1 by x இதுல என்ன போடலாம் y போடலாம் y plus 26 is equal to 0. So y squared minus 10y. The 26 ல 2 goes written like terms, constant term. 26 ல 2 goes another 24 is equal to 0. So factorization method use பண்ணி நம்ம என்ன செய்றோம் 24 க்கு சமன்பாடு எடுக்கும்போது 6 4s are 24 ரெண்டுல மைனஸ் போட்டு ஆட் பண்ணா -10 கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணா +24 கிடைக்கும். So y minus 6 y minus 4 is equal to 0. So finally y is equal to 6, 4 க்கு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நமக்கு y ங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. y ங்கிறது நம்ம கிரியேட் பண்ண டம்மி வேரியபிள். ஒரிஜினல் வேரியபிள் என்னது x plus 1 by x. அப்போ y யோட வேல்யூ 6 அப்படினா என்ன அர்த்தம் x plus 1 by x is equal to 6 ன்னு அர்த்தம். இன்னொரு இது என்னது x plus 1 by x is equal to 4 ன்னு அர்த்தம். y வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. y என்னது 6, 4. y யோட y நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம் x plus 1 by x ன்னு டிஃபைன் பண்ணிருக்கோம். So the y equal x plus 1 by x is equal to 6, x plus 1 by x is equal to 4. The x cross multiply பண்ற x into x, x square plus 1, 6 into x, 6x. இந்த x cross multiply பண்ண x square plus 1, 4 into x, 4x. நார்மலா cross multiply பண்ணலாம். So x squared minus 6x plus 1 is equal to 0. நம்ம 6x நிக்கறதா minus 6x. x squared minus 4x plus 1 is equal to 0. So இது நம்ம என்ன செய்ய முடியாது நார்மலா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. சம் ப்ராடக்ட் பண்ணா 1, சம் பண்ணா -6 கொண்டு வர முடியாது. இங்கேயும் ப்ராடக்ட் பண்ணா 1, சம் பண்ணா -4 கொண்டு வர முடியாது. So we have to apply the formula method. X is equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். So x is equal to b வந்து -6 இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. இது a வந்து 1, a வந்து 1, b வந்து -6, c வந்து 1. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். So ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ +6 plus or minus root of b squared minus 6 squared minus 6 square பண்ணா 36, 4a வந்து 1, c வந்து 1 by 2a. So 6 plus or minus root of 36 minus 4, root 32 by 2. 6 plus or minus root of 32 4 root 2. 2 வந்து 5 times multiply பண்ணா 32, so 4 root 2 by 2. So 6 இதுல வந்து 2 காமனா எடுத்துறேன். 2 காமனா எடுத்தா 3 plus root 2 plus or minus root 2 by 2. So x is equal to 2 cancel பண்ணா 3 plus root 2, 3 minus root 2 கிடைக்கும். இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு ஃபைண்ட் பண்ணனும். சேம் ப்ரொசீஜர். x is equal to minus b வந்து minus 4 plus or minus root of b squared, 4 squared is 16, 4ac, a வந்து 1, c வந்து 1 by 2a. So 4 plus or minus root of 16 minus 4, 12 by 2. So 4 plus or minus 2 root 3 by 2. இதுல வந்து 2 காமனா வெளிய எடுக்கிறோம். இந்த செட் 2 காமனா வெளிய எடுக்கிறோம். So x is equal to 2 காமனா வெளிய எடுத்தா 2 plus or minus root 3 by 2. இதுல ரெண்டே 2 காமனா வெளிய எடுக்கிறோம். So 2 cancel. X is equal to 2 plus root 3, 2 minus root 3. So இந்த ஈக்குவேஷன் ரெண்டு சொல்யூஷன், இந்த ஈக்குவேஷன் ரெண்டு சொல்யூஷன். So மொத்தமா 4 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். So ஃபைனலா நம்ம சொல்யூஷன்ஸ் எடுத்துறோம். x is equal to finally x is equal to 3 plus root 2, 3 minus root 2. ஆல்ரெடி இந்த ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து another ரூட் என்னது 2 plus root 3, 2 minus root 3 நமக்கு என்ன கிடைக்கும் 4 ரூட்ஸ் கிடைக்கும். இது மாதிரி தான் ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல எந்த ரூட்ஸ்க்கான எந்த ஐடியாவுமே கொடுக்காம டைப் 1 ஈவன் டிகிரி ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணி ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் நமக்கு ரூட்ஸ்க்கான க்ளூ இருந்துச்சு. இது ரூட்ஸ்க்கான எந்த க்ளூவுமே இல்லை.
ஸோ ரூட்ஸ்க்கான க்ளூ இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும், ஒரு டம்மி வேரியபிளை கிரியேட் பண்ணி கடைசியில் அந்த டம்மி வேரியபிளை அகைன் எக்ஸா கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.